ஹாய் நண்பர்களே, நம்ம மேகி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேகி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை. எங்கே இருக்குது அதெல்லாம்? எங்கே இருக்குன்னு சொல்லு. நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள், மேகி, அப்புறம் எண்ணெய், தக்காளி, உப்பு வச்சுருக்கோம், அப்புறம் பட்டை கிராம்பு வச்சுருக்கோம் நண்பர்களே. அப்புறம் தண்ணி எடுக்க ஒருத்தன் காவேரிக்கு போயிருக்கான். அப்புறம் வெங்காயம்லாம் வச்சுருக்கோம் நண்பர்களே. அடுப்பு ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணிட்டோம் நண்பர்களே. இனிமேலாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். எடிட் பண்ணுமா? அதெல்லாம் பதிவிட முடியல. அப்படின்னா காட்டுக்கு போவோம், கூட்டாவத்துக்கு போவோம். அடுப்பு பற்ற வச்சு அரிசியை போட்டு தண்ணி விட்டு ஒரு கஞ்சி மாரி ஆகிப்போச்சு. கீழே வச்சிருக்க கையை இருந்துக்காதரா இதே அப்படியே கிறுக்கு போயில. தக்காளி செம ஸ்ட்ராங்கு. கத்தி அதுக்குள்ள கையால் புட்டோம். கீழே வச்சிருக்க வையே வலை சட்டியை வையே. பிடிக்கிட்டு ஏன்டா நவுறுச்சா டக்குன்னு அவிஞ்சு போச்சுன்னா உனக்கு தொலைச்சி விடுவேன். அவஞ்சா போச்சுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வடை சட்டியை வச்சுக்கலாம். என்ன இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன தேங்காய் நத்திட்டு வந்துட்டோம். எண்ணெய் ஆன் பண்ணிட்டா ஊத்தாடா எண்ணெய். விட்டு எண்ணெயா என்ன காயிட்டும் பட்டக்கிராம்பு என்னமோ விழுந்துருச்சு. கருவ வைக்கல, அது வேப்பம்பூ தான், சத்து தான். வேப்பம்பூ கசப்பா இருக்கும். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். போடு வேற எடுத்து வை. இன்னும் கொஞ்சம் வீடா. நீ வேற வீடா அங்கிட்டு போ. ஏதோ அடுப்பு வச்சு விட கொஞ்சம் வை. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்கோ. வேற வை, அடுப்பு வந்து போவோம். நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும் ஜெய். இப்போ தான் நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி வதங்க. கொஞ்சம் நிறையா. இன்னொரு வாட்டி சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி 1/2 லிட்டரு ஊற்றினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பாக்கெட்டுக்கு? 2 பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டரு ஊற்றினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் தண்ணி காயணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் வருமாடா, தண்ணி இருக்கு மாட்டேங்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்க. விரவ எடுத்து வாங்கி எப்போதுமா தண்ணி அதிகமானாலும் பரவாயில்ல, சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். ஆமாம், போதும். அதே சூப்பு குடிக்கலான்ட்டாங்க. கேட்டா என்ன மேகி சூப் கேட்டா.
விட்றா கத்தி எடுத்து. என்னடா மாமா? ம் கிண்டி விடலாமா? போஸ் கொடுக்குறியா அஜய்? மூஞ்சே சரியா தெரியலடா வெயில் அடிக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ் மேகி மசாலா கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாக்கெட் கொட்டினா போதும், 2 பாக்கெட்டுக்கு. 2 பாக்கெட்டு கொட்டணும். 2 பாக்கெட்டு கொட்டி அதுலேயே கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தான் 2 பாக்கெட்டையும் கொட்டிடுங்க. சரி. தாத்தா அங்கேருந்து கத்துறாரு. 2 நல்லா கொதிக்கட்டும்னு. இன்னொரு பாக்கெட் கொட்டுறான். அந்த பாக்கெட் ஏன் விடுறா? மேகி போடுறது. ஏய் நான் தூக்கி போடுறேன். இப்போதான் கலர் வந்திருக்கு. மேகி கிண்டி விட்றா. வாசனை வருதா? வரவே இல்லையே இன்னும். வரும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மேகி போடணும். இப்போ வாசனை வருது. உப்பு ஃப்ரெண்ட்ஸ் அனில் மேகி போட்டுக்கலாம். என்ன போட்டது வந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அனில் மேகி போட்டுக்கலாம். இட்லி போட்டுக்கலாம். இது போட்டு விட்டு சாப்பிடலாம். அடுப்பு போடு. கருவேப்பிலை. வெறும் வையப்பிள்ளை அடுப்பே எரிய விட முடியாது. என்னமோ குறையுது. மிளகா இல்லை, பச்சை மிளகா இல்லை. அதேமாதிரி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் சூப்பர் இருக்கும். ஆமாம், சில்லி போடணும், முட்டை போடணும். முட்டை போடு போய். முட்டைலாம் இல்லையே. நீ போடு முட்டை. தண்ணி எடுக்க போகுது சொன்னால் கூட எடுத்துகிட்டு வந்திருப்பேன். என்ன தக்காளி சாஸ். அதெல்லாம் தக்காளி சாஸ் போடணுன்றதா. நல்லா இருக்கும் தாத்தா. கத்தி எங்க கத்திட்டா எதுக்கு கிண்டியா. கிண்டிட்டு இருக்கு. சட்டி கிலோ வந்து பண்ணிக்கிட்டுனா நான் எதுக்கு நான் கிண்டிட்டு இருக்கேன்? நீ கிண்டு வேணாடா. இன்னும் அந்த ஒரு சின்ன ஒரு வச்ச போ. ஏவா சூப்பர் இருக்கா. பச்சை மிளகா எடுத்துகிட்டு வரல. மிளகாத்தூள், பச்சை மிளகா, கொஞ்சம் சிக்கன் மசாலா. நைட் நானும் மைசா வந்து செய்வோம். பரவாயில்ல. சுவையான மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யம்மி. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்கள் குட்டீஸ்க்கு சாப்பிட கொடுத்து பாருங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சந்திக்கலாம். பாய் பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் குட்டி வயசு சமைக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கடைசியில் சொல்லணும்.